ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெள்ளை சுண்டலில் ஒரு கிறிஸ்பியான கோல்டன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இந்த கோல்டன் ஃப்ரை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை சுண்டல் வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம்னாலும் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 விசில் விட்டுருங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். மற்ற சுண்டல் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், அப்புறம் வந்துட்டு ரசம் சாதம், அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக மேய்ச்சாங்க. இப்போ பாருங்கள், சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்கள். அம்மிக்கு பார்த்தா இந்த அளவுக்கு வெந்துடணுங்க. இப்போ நம்ம ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்புறம் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எல்லா ஃபுட்டுக்குமே இது வந்துட்டு சூப்பராக மேய்ச்சாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இரும்பு சட்டி தான் வச்சுருக்கேன் நான். இந்த இரும்பு சட்டியில் தாங்க இந்த கிறிஸ்பியாக வதக்கிறது இது எல்லாமே வரும். இப்போ வந்துட்டு சுண்டல் மட்டும் சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லாமல் வெறும் சுண்டல் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அருமையாக இருக்கும் டேஸ்ட் வந்துட்டு. இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். அந்த வெளிப்பகுதி வந்துட்டு சுண்டலோட வெளிப்பகுதி வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அமுக்கி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அது நம்ம பார்த்தாலே தெரியும், கோல்டன் கலரில் வரும். அந்த தோல் பகுதி வந்துட்டு கோல்டன் கலரில் வர்றது வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மில் வைக்க வேண்டாம், அதிகமாகவும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு எப்போவுமே மீடியமாக வச்சுட்டு செஞ்சோன்னா இது வந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு வேலையாகும். அப்புறம் வந்துட்டு சீக்கிரம் கருகிராமல் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு தூள் உப்பு தாங்க போடணும். நம்ம இந்த பயிர் வகைக்கெல்லாம் எப்போயுமே வந்துட்டு உப்பு வேகும்போது போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி நடிச்சுட்டு இருக்கும். அதனால் வேகும்போது போடாமல் இது மாதிரி சமையல் பண்ணும்போது போட்டுக்கலாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டும் நல்லா கிளந்து விட்டுக்கலாம். அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்களேன், அந்த வெளிப்பகுதி வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த சுண்டல் வந்துட்டு ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க காரம் இருக்கும். நான் வந்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்பவே கம்மியாக மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூளும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 300 கிராம் சுண்டல் எடுத்து ஊற வச்சேங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா. பாருங்களேன், பார்த்தாலே தெரியுது பாருங்க, நல்லா ஒரு கோல்டன் கலரில் அந்த வறுந்துருச்சு, முன்னாடியே வறுத்துருச்சு அந்த சுண்டல். இப்போ வந்துட்டு நான் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் மல்லித்தலையும் ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது. அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இது வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் ரொம்பவே அபாரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு தாங்க கிளறி விடுறோம். சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க. இவ்வளோ தாங்க, சூப்பரான சன்னா கோல்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.